எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி 100 டேஸ் இன் த ஃபார்ம் vlog சீரீஸில் டே 29. எங்களோட ஃபார்மில் எங்களோட வீட்டில் நாங்கள் சோலார் பேனல் வச்சுருக்கோம். வெளியே இருந்து கரண்ட் இல்லை. சோலார் பேனல் மூலமாக சூரிய ஒளியை எடுத்து அதை கரண்ட்டாக மாற்றி பேட்டரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிப்போம். நைட் டைமில் அந்த பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்டர் மூலமாக டிசி கரண்ட் ஏசி கரண்ட்டாக மாறி எங்கள் வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ்க்கு வரும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம சோலார் பேனலை மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சோலார் பேனலில் பொதுவாக தூசு, அதுக்கப்புறம் அழுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் படியும். அதை நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம அந்த சோலார் பேனலை க்ளீன் பண்ணி வச்சோன்னா நல்லபடியாக கரண்ட்டு சார்ஜ் ஆகும். இல்லை டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கரண்ட் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் ஆகும். எங்கள் கிட்டே இருக்கிறது 1 கிலோவாட் திறன் கொண்ட சோலார் பேனல்ஸ். ஒவ்வொரு சோலார் பேனலும் 400 வாட்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சோலார் பேனல். சூரிய ஒளி வரும்போது அந்த சூரிய ஒளி எலக்ட்ரிசிட்டியாக மாறி அது நம்மளோட பேட்ரிக்கு போய் சேவ் ஆகிடும். எப்போல்லாம் சூரியன் இல்லையோ அப்போது பேட்ரியிலேருந்து டிசி கரண்ட் இன்வெர்ட்டர் வழியாக ஏசி கரண்ட்டாக மாறி நம்மளோட அப்ளையன்சஸ்க்கு வரும். ஒரு சில இடத்துல டைரக்ட் டிசி கரண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நான் ஏசி கரண்ட் வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்க மிக்சி, லேப்டாப் எல்லாம் சார்ஜ் பண்ணுன்றதுக்காக. இந்த செட்டப் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். யார் வேணால் இதை ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபிசிக்ஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கணும். பொலாரிட்டி, சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன், இதெல்லாமே கட்டாயமாக படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி கனெக்ஷன் ஒழுங்காக கொடுக்க முடியும். அதே போல் சோலார் பேனலுக்கு கொடுக்குற ஒயரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நார்மல் ஏசி கரண்ட்டு கொடுக்குற ஒயரை விட ரொம்ப திக்னஸாக வரும். காசும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சோலார் பேனல் பார்க்குறதுக்கு தக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு பேனலும் 25 கிலோவுக்கு மேலே இருக்கும். சோலார் பேனலை சவுத் ஈஸ்ட் திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஆப்டிமல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எங்களோட வீட்டு கூரை மேலே நான் இதை வச்சுருக்கிறேன். அதனால் இதுக்கு பெருசாக இன்ஸ்டலேஷனுக்காக நம்ம எதுவும் செலவு பண்ணலை. இந்த சோலார் பேனல் எல்லாமே ஒன்றும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்வெர்ட்டர் 14,000 ரூபா, 2 பேட்ரி 150Ah பேட்ரி இருந்தால் போதும். அது கூடவே எம்சிபி போர்டும் ஒயரும் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இன்ஸ்டலேஷன் நானே பண்ணிக்கிட்டதுனால அதுக்கு பெருசாக காசு செலவாகலை. இந்த பேனல்ஸை ரூஃபில் காற்று தூக்க முடியாத ஆங்கிளில் வச்சுருக்கிறதுனால காற்றடித்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கட்டு கம்பி வச்சு அந்த ஷீட் கூட கட்டி வச்சுருக்கிறேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி மழை பெஞ்சுதுன்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. பட் மழை பெய்யாமல் வெயில் அடிச்சிட்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தூசு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பேனல் க்ளீன் பண்ணி விட்டால் கரண்ட் நல்லா சார்ஜ் ஆகும். நம்ம சோலார் பேனலெலாம் தண்ணி ஊற்றினா நமக்கு ஷாக் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் அடிக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கழுவுற வேலையை, துடைக்கிற வேலைகளை ஒன்று காலையில் வச்சுக்கணும், இல்லைனா ஈவினிங் டைமில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சோலார் பேனல் ரொம்ப சூடாக இருக்கும். வெயிலில் இருக்கிறதுனால, அதுவும் அது கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிறதுனால அந்த பேனல் ரொம்பவே சூடாக இருக்கும். ஆரம்பத்தில் அந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் வச்சு அடிச்சிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் லூஸ் பண்ணும்போது நெட்டு கீழே போய் வந்துச்சு. அதை எப்படியோ ஆஸ்கர் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் பாட்டிலில் தண்ணி மீதி இருந்த தண்ணி அப்படியே கொட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த கழண்டு விழுந்த நெட்டை போட்டு கொடுங்க, மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாட்டிலில் கீழே போட்டு தண்ணி ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் எப்போ கூரை மேலே ஏறினாலும் ரோஹிணி உடனே பின்னாடியே ஏறணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அவளையும் மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போது இந்த மெயின்டெனன்ஸில் நம்ம எப்படி சோலார் பேனலுக்கு மேலே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோமோ அதே போல் இன்னொரு இடத்துல நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். அது பேட்டரி. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேட்டரியில் தண்ணி லெவல் கம்மியாச்சுன்னா அந்த லெவலை நம்ம ஃபுல் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம டிஸ்டில்டு வாட்டர் வாங்கிட்டு ஊற்ற வேண்டியிருக்கும். சம்மர் டைம்லலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வாட்டர் லெவல் கம்மியாகும். 6 மாதம் அப்படின்னு இல்லை. அதனால் அந்த லெவல் பார்த்துட்டே இருந்து லெவல் கம்மியாச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். இந்த சோலார் பேனல் செட்டப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கிரிட் செட்டப். ஆன் கிரிட் செட்டப், ஆஃப் கிரிட் செட்டப்னு 2 வகையாக இருக்குது. ஆன் கிரிட் அப்படின்னா இபி கனெக்ஷனும் இருக்கும், சோலார் பேனலும் வச்சுக்குவாங்க. சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டை நம்ம பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அதிகமாக இருக்க கரண்ட்டு இபிக்கு கொடுத்துருவோம்.
அதிலேருந்து நம்ம யூனிட் வந்து நெட் மீட்டரிங் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா வர கரண்ட் எல்லாத்துக்கும் இபிலேருந்து நமக்கு காசு தருவாங்க. இது வந்து ஆன் கிரிட். இன்னொன்று ஆஃப் கிரிட் வந்து இபி கரண்ட்டே எதுவுமே இருக்காது. நம்ம வீடு வந்து தன்னந்தனியாக இருக்கும். அதில் வெறும் சோலார் பேனல் மட்டுமே வச்சு நம்ம வீட்டு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்குவோம். சோலார் பேனல் வச்சு ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது வேணாலும் ரன் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் 3 வச்சுருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 20 பேனல் 30 பேனல் அந்த மாதிரி வைக்க வேண்டி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். என்னோட இந்த 5 வருஷ அனுபவத்தில் உங்களோட ஃபார்முக்கு நீங்கள் ஆஃப் கிரிட் சோலார் போகலாமா போகக்கூடாதான்னு நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இபி கரண்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இபி கரண்ட்டுக்கு போயிட்டு ஆன் கிரிட் சோலார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இபி கரண்ட் கொடுக்கறதுலே ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆஃப் கிரிட் போகலாம். ஏன் அப்படின்னா ஆஃப் கிரிட் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நீங்கள் பேட்ரி வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சோலார் போகிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரிலேபிளான கரண்ட் சோர்ஸ் இருக்குங்க. கரண்ட் இபி கரண்ட் நிற்குமா, நாளைக்கு வருமா வராதா, காற்றடிச்சா நின்றுமா, மழை பெஞ்சா நின்றுமா அப்படின்னு கவலைப்பட்டுருக்கணும். ஆனால் சோலாரில் அப்படி கிடையாது. சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் நமக்கு கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு சூரிய ஒளி கம்மியாக இருந்தாலும் கட்டாயமாக நல்ல கரண்ட் இருக்கும். மழை பெஞ்சாலும் கரண்ட் இருக்கும். எப்போ கரண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னா சுத்தமாகவே சூரிய ஒளி இல்லாமல் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கரண்ட்டு நமக்கு சோலார் பேனல் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகாது. மேலே சோலார் பேனல்லேருந்து ஒயர் வந்து இப்போது இன்வெர்ட்டர் கூட கனெக்ட் ஆகுது. இதுதான் நம்ம வாங்கி வச்சுருக்க இன்வெர்ட்டர். இது 2.5 kVA திறன் கொண்ட இன்வெர்ட்டர். ஆஃப் கிரிட்கான இன்வெர்ட்டருங்க இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இப்போ வந்து மணி 6:15 ஆச்சு. அதனால் சூரிய ஒளி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சோலார் பவர் இப்போ ஒர்க் ஆகாது. இப்போது சோலார்லேருந்து கரண்ட் வர்றதுனால பேட்டரியில் சேவாக இருக்க கரண்ட் வந்து இன்வெர்ட்டருக்கு வரும். அது வந்து ஏசி கரண்ட்டாக மாறி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்ளையன்சஸ்க்கு எல்லாமே வரும். என்கிட்ட 2 பேட்ரி இருக்குது. இது வந்து சோலார் டியூப்லர் பேட்ரி 200 Ah பேட்ரி. 150 Ah இருந்தாலே போதும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சொல்லி 200 Ah பேட்ரிஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த பேட்ரிஸ் மூலமாக நம்ம ஒரு யூனிட் கரண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நைட்டு ஃபுல்லாக ஃபேனு, லைட்டு எல்லாமே போட்டால் கூட நமக்கு ஒரு யூனிட் கரண்ட் வரப்போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் BLDC ஃபேன் இருக்குது. அதே போல் வந்து டியூப் லைட்ஸ் தான் இருக்குது. கோழி குண்டுக்கு பக்கத்தில் இந்த செட்டப் இருக்கிறதுனால கோழிங்க ஏறி அந்த ஒயரெல்லாம் தள்ளி வச்சுருக்கு. அதை ஒரு நாளைக்கு போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வைக்கணும். இன்வெர்ட்டர்லேருந்து MCB வழியாக வர ஒயர் வந்து நேராக ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இதிலேருந்து மிக்சி, இண்டக்ஷன் ஸ்டவ், லேப்டாப் அந்த மாதிரியான அப்ளையன்சஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எங்களோட மிக்சியோட பவர் ரொம்பவே கம்மி, 500 வாட்ஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த சோலார் பேனலுக்காக 1000 வாட்ஸ் தான் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் அதோட கம்மியாக இருக்கணுன்றதுக்காக 500 வாட்ஸ் வாங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களோட BLDC ஃபேன். இந்த ஃபேன் வந்து 35 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபுல் ஸ்பீட் வச்சாலே வரும். நார்மலான ஃபேன் 70 வாட்ஸ் வரும். இது போல் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட டிசைனை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இதே சோலார் இன்ஸ்டலேஷன் 1,25,000 கேட்டாங்க. அதையே நானே எல்லாத்தையும் வாங்கி நானே செட் பண்ணதுனால 85,000 என்னால் முடிக்க முடிஞ்சுது. மொத்தமாக எங்கள் வீட்டில் 8 டியூப் லைட்டு, 2 ஃபேனு, ஒரு மிக்சி, ஒரு லேப்டாப், அப்புறம் கேமரா சார்ஜர், ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த 1 kW போதுமானதாக இருக்குது.